நான் உள்ள 70 நாள் இருந்தேன். ஸோ நீங்க எல்லாரும் ஓட் போட்டதுனால தான் நான் 70 நாள் இருந்தேன். நீங்க எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் எப்போ வெளில வந்திருப்பேன். என் மேல இவ்வளோ லவ் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா இருங்க, சேஃபா போங்க. ப்ளீஸ் யாரும் பிடிச்சி வண்டி ஓட்டாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃபா போங்க. லவ் யூ. இல்ல நான் எறும்பு கோளாறு தானே மாட்டுனா உன்னை கொன்னுடுவேன். இது மலையாள சீனு ஒரு மாதிரி டோனு பேச்சனா போட்டாக்கா சாஞ்சிடுவேன். வைட்டா புள்ளிங்கள பிடிக்கும், நோட்டை பார்த்தா அது சிரிக்கும். ஹைட்டா ஃபிகர் போல நடிக்கும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துக்கிட்டவங்க தான் ரம்யா ஜோ. இவங்க ரீசெண்டா தான் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. இந்நிலையில ஆடல் பாடம் நிகழ்ச்சியில டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பிக் பாஸ் 9 சீசன்ல 20 கண்டஸ்டன்ட்ல ஒருத்தவங்களா கலந்துக்கிட்டவங்க தான் ரம்யா ஜோ. இவங்க ஊர் திருவிழாக்களை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை ஆட்டம் போட்டு அதன் மூலமா சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல ஆடியவங்க என்று தன்னுடைய இமேஜை மாற்றுவதற்காகவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் ஆள் அட்ரஸே இல்லாம இருந்தாங்க. அங்க இருக்கவங்களே இவங்க எப்படி எத்தனை நாள் தாங்கினாங்க என்பதே புரியாத புதிரா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பல வாரங்கள் டேஞ்சர் ஜோன்ல இருந்த ரம்யா எலிமினேட் ஆன வாரத்துக்கு முன்னாடி வீட்டுத்தல டாஸ்க்ல வெற்றி பெற்று முதன்முறையா வீட்டுத்தல ஆனாங்க. அந்த வாரம் அவங்களுடைய கேப்டன்சி சொதப்பலா இருந்துச்சுன்னு விஜய் சேதுபதி ரம்யாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாத ரம்யா தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி கொள்வதா சொல்லி அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மெயின் டோரை திறந்து வச்சு நீங்க வெளியே வாங்கன்னு விஜய் சேதுபதியும் சொன்னாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரம்யாவை கன்வின்ஸ் பண்ணாங்க. இதனால ரம்யா நான் கேமை தொடர்வதா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்த வாரமே ரம்யாவுடைய ஆட்டத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாதனால அவங்க எலிமினேட் செய்து வெளியே அனுப்பினாங்க. அண்ட் இவங்களோட டபுள் எவிக்ஷன்ல வியானாவும் வெளியேறினாங்க. அண்ட் ரம்யா ஜோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில 69 நாட்கள் இருந்திருக்காங்க. இதன் மூலமா 4 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆன கையோட தன்னுடைய ஆடல் பாடல் வேலையை மீண்டும் தொடங்கியிருக்காங்க ரம்யா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல இருக்க திருவரங்குளம் என்ற ஊர்ல அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ரம்யா ஜோ கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க தன்னுடைய குழுவினுடன் சேர்ந்து குத்தாட்டம் போட்ட வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மேலும் ரம்யா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.